எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜி. ஒரு சிலரையெல்லாம் பார்த்தாலே நமக்கு கோபமாக வரும். ஏன்னா அவர்கள் நமக்கு செய்த செயலை நினச்சா அவங்கள பார்த்தாலே கோபமும் ஆத்திரமும் வரும். இவனையெல்லாம் பார்த்தாலே எனக்கு வெட்டி போடணுங்கிற ஆத்திரம் வருங்க. ஒரு சிலரை பார்த்தா பொறாமை வரும், இவனெல்லாம் எப்படி இப்படி இருக்கான்னு. ஆனால் நம்ம எல்லாருமே நினைக்கிறது நம்ம நல்லவனாக இருக்கணும், நேர்மையானவனாக இருக்கணும், யாருக்கு எந்த தீங்கு செய்யாதவனாக இருக்கணும். நம்மளை அறியாமையே ஒரு சில நேரங்களில் கெட்ட குணம் நமக்கு வந்துடும். அந்த குணத்தை நான் மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன், என்னால் முடியவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கான அற்புதமான பதிவுங்க. நம்ம மனிதர்கள் தான், அதனால் எல்லா நேரங்களையும் நம்ம நேராக போயிட்டே இருக்கோம்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரங்களில் நம்மளை அறியாமல் ஒரு சில கெட்ட குணங்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே இருக்கும். இந்த கெட்ட குணத்தை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப என்ன பண்ணுறது, இதற்கு எப்படி தீர்வு, இது என்ன பண்ணாலும் மாறவே மாட்டேங்குது அப்படிங்கிற நினைக்கிறப்ப பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போங்க. அந்த கோவிலில் பலிபீடம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு கோவில்லையுமே இந்த பலிபீடம் இருக்கும். பலிபீடம் எதற்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, மனிதன்கிட்ட இருக்கிற கெட்டது எல்லாம் பலி பண்ணிட்டு நல்லதை மட்டும் கொடுக்கக்கூடிய அற்புதமான இடம் இந்த பலிபீடம். பலிபீடத்துக்கிட்ட போய் நின்று 2 நிமிடம் வழிபாடு செய்தால் போதுங்க. இறைவா, என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, எனக்கு இந்த கெட்ட குணம் ஒன்று இருக்குது, இந்த குணத்தை மாற்றி விடு. என்கிட்ட இருக்கிற ஆசை, கோபம், பொறாமை, கெட்ட எண்ணம் இவை அனைத்தையும் பழி பண்ணி ஒரு நல்ல மனிதனா, அமைதியான மனிதனா, மனச்சாந்தியோடு இருக்கிறவனா என்னை மாற்றி கொடுன்னு 2 நிமிடம் வழிபாடு செய்தால் போதுங்க. கோவிலில் இருக்கிற இந்த பலிபீடம் மிக அற்புதமான இடம். ஒவ்வொரு மனிதன்கிட்ட இருக்கிற கெட்டதை நீக்கி பழி பண்ணி நல்லதை கொடுக்கக்கூடிய இடம்.